நீலனையை கட்டிய குண்டல் ராவணனை மாட்டி கோதண்டம் கையிலேந்து ராமா ராம ராகவா பண்டரியை கண்ணா உன் பொன்னடி பாதம் போத்தினமே ஐயனே அறிவோ நாம தேவி நாயகா உமை அடியவர் பணி தருமர் ஆதியந்தமான பொருளே சம்பு அண்டுகர தொந்தேவாயா தோலே பழமுடு பழமுக்கனி சர்க்கரை அவனோடு கடலையும் எழு போரி கடல இடித்தவள் பச்சரி என்னை அறிய போட்டுடன் மாவு விளாத்தங்கள் இட்டலி தோசையும் பாயோ வள்ளியால் தினை பணத்தில் வருங்களே தலைவரட்ட வேட மகள் வள்ளியா நம்பி மகள் வள்ளியா வள்ளியால் தினை பணத்தில் வருங்களே தனை வரட்ட வாழ்த்தே தினை மாவே உண்டே திருமலை ஆண்டவா திருச்செந்தூர் வேதம் அந்த மாரோபடாதுரனை ஓடியா ஓடியா ஓடிங்க மாரோபடாதுரன் தலையே ஐயனை ஜெய முழந்து ராம உன் புகழை நாங்கள் பாட ஜெய முழந்து ராம வெள்ளிலங்கதைகள் பாட தந்தனை தனித்ததாள தாளம் பாடுவே அந்த தந்தனை தனித்த தாளம் ஐயனை கணவழியே எங்கூருப எங்கூருப ஐயனை கணவலே நான் உனை மறவே
ஜீவனமெல்லாம் கூறுவேனே நான் ஒன்னே கூறுவேனே நான் ஒன்னே ஐயனே குற்றம் கூரை வந்துடா படேரியன் படிப்பறிய பள்ளிக்கூடம் நான பாடறிய நாளையில படிக்க வைத்தார் எங்குருவா ஏடறிய நாளையில எழுத வைத்தார் எங்குருவோ சொல்லி தந்த குருநாதன சொல்லூரே நமர்ந்தாலும் சொல்லி தந்த குருக்களையும் ஐயன் சொப்பனத்தில் மறக்க மாட்டேன் ஜீமை எங்க எடுகடலும் தென்காசி முக்கடலும் அந்த சீமை எங்கும் பேர் விளங்கும் சீமை எங்கும் பேர் விளங்கும் தாத்தா சிவநல்லூர் புலவர் பாதம் தாத்தா சிவநல்லூர் புலவர் பாதம் அந்த எடுத்தபடி எதை பாடும் சொன்னபடி பாடும் அந்த சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் என்னுடைய தாத்தா மாநிலமும் பேர் விளங்கும் மண்டலம் கேட்டி பெற்ற தாத்தா மாடு சுவாமி புலவர் பாதம் ஐயனை ஒருவர் குருவர் குருவர் உலகத்தில் அனைவரும் குருனா குருவினுடைய சேர்வா கொண்டு வந்தம் எஞ்சிரத்தில் குருவிருக்கின்ற ஜெயனோ ஐயன் கோட்டை கால் நீட்டமா முந்திய குரு நமக்கு முந்திய குரு நமக்கு ஆதி முக்கண்ணன் பரம்பொருளா தென்னிந்தியா தேசத்தில எங்க தூத்துக்குடி ஜில்லா இது வஉசி மாவட்டமா இந்த விளாத்திகுளம் ஒன்றியத்தில் நம்ம நமச்சியாபுரத்தில்தான் நமச்சியாபுரத்தில குலுவிருக்கும் தெய்வம் தான் எங்க பேச்சி மகன்தான் எங்க சிவனாருக்கு திருமகன் ஆண்டவன் பெத்த மகன் நமச்சியாபுரத்தில்தான் இந்த அடங்காத மாயாண்டி அடங்காத சுடல ஐயா நமச்சியாபுரம் மாயாண்டி இந்த உலகம் எல்லாம் உன் புகழே இந்த தேசம் எல்லாம் உன் பேரு இந்த தென்னிந்தியா தேசத்துல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் ஒன்றியம் எங்க நமச்சியாபுரத்து சுடலையாக ஐயா கிழக்காக அமர்ந்திருக்கார் இருதல முண்டசாமி பேச்சியம்மா பிரம ராட்சித கொஞ்சம் நீங்க ஜாமியாடுத பக்தர்கள் எல்லாம் நீங்க அழிச்சாட்டம் பண்ணீங்கன்னா நானும் அழிச்சாட்டம் பண்ணிடுவேன். சாமிமார்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, டயம் இருக்கு, நேரம் இருக்கு. எனக்கு தெரியும் ஐயா மையான எப்ப போவாரு எப்ப வருவாரு. அதனால இந்த நமச்சியாபுரத்து சுடலைக்கு
இந்த 2013 5வது மாசம் இது சித்திரை மாசம் கடைசி செவ்வாய். கடைசி செவ்வாய்னா 5ஆம் செவ்வாய். நாளைக்கு மாசம் பிறக்கு. ஏ வையாஜி நாளை பிறக்கு. இந்த ஐயா நமச்சாபுரத்து சுடலைக்கு இன்னைக்கு ஒரு நைட்டு எங்க அண்ணாச்சி பூசாரி இருக்காங்கல்ல, பூசாரி ஒரு வருஷமா என்ன உறங்க விடல. நமச்சாபுரத்து சுடல நம்மள முழிக்காரு. அதனால இந்த நமச்சாபுரத்து சுடலைக்கு நீ கண்டிப்பா மாடசாமி நீ இந்த உலகம் எல்லாம் வெள்ளடிக்க போற வார என் நமச்சாபுரத்தனுக்கு ஒரு நாளைக்கு வந்து படிக்கணும். ஐயா வாசல வந்து நீ பாக்கணும். அதனால அன்போடு பண்போடு இந்த நமச்சாபுரத்தான் சுடலைக்கு இந்த தொப்ப மாடசாமி வந்து பாடுதம்னு சொன்னா இருக்கும் பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதனால இவன் அடங்காதவன், கோலக்காரன், சாலக்காரன். பவலுக்கு ஒரு சொருவம் காட்டுவான், நைட்டுக்கு ஒரு சொருவம் காட்டுவான். ஐயா சுடல நமச்சாபுரத்து சுடலன்னா மாயாண்டின்னு சொன்னால் நம்ம இருக்க மேடை என்ன மேடை தெரியுமா? என் வயருக்கு இதுவரைக்கும் நான் மையானத்துல வில்லு அடிச்சது கிடையாது. பாடுங்க. என் வயசுக்கு நமச்சாபுரத்தை சொல்லல வாசல்ல மையானத்துலதான் இன்னைக்கு மேடை அமைஞ்சிருக்கு. அதனால சபையோர்களே பெரியோர்களே சபையும் தாய்மாரே நமச்சாபுரம் சொல்லலதான் அவருடைய வாசலில் ஐயங்கதை சுருக்கா சொல்லி நமச்சாபுரத்து ஐயா மாயா அண்டி புகழை பாடு ஏ மலை மகளே வரந்தரு மதிமால் மலகம் கங்கையோடு பாம்பணிந்து ஆதி ஜீவன் மோகமும் கலியுகமாக அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதிமணி விளர்க்கு ஒளிவு போல 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க அரிக்கும் ஜீவனுக்கும் பிறந்த பிள்ளை எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? பங்கினி மாதம் புதனமே உத்திரா பவர்ண பஞ்சம் கடக லக்கண அமர்த யோகத்தில் இங்கிதமாக அரிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். ஐயனார் ஆனமேல் ஐயனார் புலிமேல் ஐயனார் ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி படையோடு அரிகிற புத்திர ஐயனாக வந்து பிறந்தார். ஐயனே சுடலையுட கதை பாட சுக்கையாருள் பொறே மாயாண்டி கதை பாட மாயவே அருள் பொறே உண்ட சுவாமி கதை பாட உண்ட சுவாமி ஆதி முக்கனே பெரியோர்களே சபை நிறையும் தாய்மாரே ஐயாமாரே அம்மாமாரே நமச்சாபுரத்து சுடலைக்கு கதை பாடும் வேளையில் அவையம் எல்லாம் இருக்கணும். அவைய சத்தம் போடாமல் ஐயா கதை கேட்கணும். சத்தம் எது சுவாமி கதை சத்தம் எது இருந்துதானா சாமி கதை கேளா அவயம் எது இருந்துதான் நமச்சாபுரத்து
நமச்சியாபுரம் சுடலகத நமச்சியாபுரம் உங்களுக்கும் கேளா மாயான் பிரம்மராட்சி பெத்தம செல்ல மகன் மாயான் அவரே கதை பாடும் போது அமர்ந்திருக்கும் பக்தரெல்லாம் அமைதியாக இருக்கணும். ஆண்டவன் சுடல கதை அடியனாம் மாடசாமி நான் அழகாக பாடணும். பொன்னு வெள்ளி கைலாதத்தே தக்கே சிவமாலும் கொலுவே ஆதி பொன்னு வெள்ளி கைலாதத்தே அங்கே அருளோடு பார்வதியும் கொலுவே அந்த வளரும் வைகுந்தம் தலமா ஜனஸ்பதியும் கொலுவே என்னை இந்திர லோகம் என்னும் தலமா இவ இந்திரன் இந்திராணி கொலுவே மூவேர்களோடு முனிவேர்களோ அண்ணே முனிவேர்களோ முக்கோடி தேவர்களோ ஐயோ முனிவேர்களோ முப்பட்டி முக்கோடி தேவர்களோ நன்றி படைகளோடு நாரே கொடி அகத்தியரோடு புலத்தியரோ அங்கே அழகு கலை கோட்டு மாமு இந்திர கைலாசம் கொலுவே மூத்தே மகனான கணவாரியோ கொட பீடிக்க ஓமி கொட பீடிக்க எங்க கொண்டு தரணுங்க வேறந்தாயே ஐயோ கொட பீடிக்க கொண்டு தரணுங்க சூரியரா ஆகாயத்தில் சூரியரா அழகு குளி சந்திரரா ஆகாயவாணியோட ஆகாய உமா கங்காதேவி கொலுவிருக்கா வடிவத்தில் ஆண்டவனோ அம்மா வடிவத்தில் பராசக்தியும் சத்தியமாக ஆடி கைலங்கிரில் இத்தாதி பேர்களோடு கொலுவிருந்தார்கள். இறைவனுடைய அருளால் 3 திரிலோகத்தை படைத்தார் பகவான். 3 திரிலோகம்னா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும். அதலை என்றால் ஆகாயம் ஐயா, சுதலை
என்றால் மத்திய லோகம். மத்திய லோகம், மத்திய லோகம். ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம். உலகம், உலகம் ஐயா. இப்பேற்பட்ட திரிலோகத்தை படைத்த அந்த பகவான் பகவான், பகவான் 84 கோடி ஜீவத்தையும் படைத்தாராம். படைத்தார், படைத்தார் பகவான். பெரிய உயிர் மதையான சிறிய உயிர் சிற்றெரும்பு, எறும்பு, எறும்பு, யானை முதல் எறும்பு வரை படியளக்க வேண்டும் என்று எங்க கடவுளாகிய பகவான் சிவபெருமா பகவான் அந்த படைத்தார் மனுக்களுக்கெல்லாம் எப்படி படியளக்க வாரார் தெரியுமா? எப்படி என்ன அண்ணாயரவு போய் பவலு வாரா, பவலு போய் அரவு வாரா, ஏ வெள்ளி நல்ல கிழமையில அங்க வெடிய கால நேரத்தில எங்க சத்தியவள் படி இழந்த எங்க சுவாமி கை கொடுப்பாளா, அந்த சுவாமி அவர் வாங்கி கொண்டு ஏழு உலகம் எல்லாம் அடடே உலகம் எல்லாம் என இழக்க வருவாரா. முடிப்பாரா எங்க கடவுளான ஜீவனாரோ ஏ கைலாசம் போனும் காத்து வந்து கைசோ பகவான் கைலாசம் வருவா. எம்பெருமன் தங்கையவா ஆமவட்ட பலவை போட்டு பலவை மேல் நிக்க சொல்லி பாதம் தொட்டு கழுகுவாள பாதிகள மலரை போட்டு பகவானை வருகை என்று சத்தியான பார்வதியோ ஏ பார்வதியோ பாத பூஜை முடிப்பா. பகவானுட கை பிடிச்சு ஆசனத்தில் இருக்க வைத்து கையளந்த பகவானுக்கு பால்வடங்கள் கொடுப்பா. இழந்த பகவானுக்கு இளப்பாரி கொடுப்பா, சாப்பிட்டு களைப்பா. சத்தியும் சிவனுமா அண்ண தாம்பலங்கள் தரிப்பாரா. பகவானும் பார்வதியும் ஏ பள்ளியறையா வருவாரா, மந்திருக்கு இரு பேரும்
ஈஸ்வரியுமாக இருந்து கொண்டு அங்க சொக்கோட்டங்கள் ஆடி சொக்கோட்டத்தை முடித்த சிவனும் சக்தியும் சோதி விளையாண்டி தைப்பாரி இருக்கும் காலகட்டத்தில் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இந்த உயிர் சமையல யார் சமக்கா? பூமாதேவி தான் சமக்காள். பூமாதேவி சமக்காள். அந்த பூமாதேவிக்கு என்னென்ன ஒரு சம ரெண்டு சம நினைக்கலா? எத்தனை சமைகள்? உயிர் சம ஒண்ணு, பொருள் சம ரெண்டு, நீர் வளம் மூணு, நிலவளம் நாலு, பொருள் வளம் அஞ்சு. நம்ம மாநில மக்கள் 10 நாளைக்கு வேலை பார்க்கும். 10 நாளைக்கு லீவ் எடுக்கும். 20 நாளைக்கு மாத்தையில 20 நாள் லீவ் எடுத்து ஓய்வு எடுத்து அதிதி எல்லாம் தீக்கும் ஐயா. ஆனா இந்த பூமாதேவிக்கு என்ன உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து உயிர் பாரம் செமந்து கொண்டே இருக்காள். உயிர் சமைகள் கூடிக்கிட்டு இருக்கு இருக்கிறது. உயிர் சமை கூட கூட என்னையா பூமாதேவிக்கு பிணம் சமக்க முடியல. முடியாமல் உயிர் சமை குறைப்பதற்கு பகவானிடம் ஓடி வந்த பூமாதேவி பகவான வணங்குவார். ஈதரா இறையோ பெண்ணா பிறக்கணுமா, பேர் போக வாழணும். நான் தானா பெண் பிறந்தேன், நாட்டில் வேற பெண் இல்லையோ. இறைவனிடத்தில் பூமாதேவி வந்து நின்று கொண்டு இறைவா பகவானே எனக்கு உயிர் சமை கூடுது, கூடிக்கொண்டு இருக்க சுவாமி. உயிர் சமையில என்னால சமைக்க முடியல சுவாமி. எனக்கு உயிர் சமைய கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு தாங்க. தாங்கள சுவாமி. அப்படி உயிர் சமைய குறைக்கலன்னா சொன்னால் எனக்கு பூமி பாரம் சமைக்க முடியாது. முடியாது பகவானே. யாரு காக்கா? பூமாதேவி பகவான் கிட்ட வரங்காக்கா. கேட்டாள் கடவுளே பகவானே ஆகாயத்தை சமைக்க ஆகாயவாணி இருக்காள. கங்கையை சமைப்பதற்கு கங்கா தேவி இருக்காள. அக்கினியை சமைப்பதற்கு அக்கினி நாச்சியார் இருக்காள. எனக்கு மட்டும் உயிர் சமையும் பொருள் சமையும் நிலவள சமையும் சமக்க சொல்லிருக்கிற சுவாமி. என்னால சமக்க முடியல சுவாமியோ. எனக்கு உயிர் சமையை குறைச்சு தாங்கள் என்று ஈசனுக்கு முன்னாலே பூமாதேவி அந்த உயிர் சமையை குறைச்சு தாங்கள் பகவான்கிட்ட வரங்காக்கவும் கேட்ட போதே அப்ப பகவான் சொல்லுகின்றார், உன்னுடைய உயிர் சமையை நானே குறைச்சித்தானேன் என்று இந்த பூமாதேவி பெண் கொடி வரம் கொடுத்து அனுப்புவார். அனுப்பி வைக்க பூமாதேவி பூலோக பாரங்கள வள்ளுவ ஆலையில அமரணும். பூலோகம் போகணும். பூலோகம் போயெல்லாம் வெங்கலம் அரசு தட்டி ஊரு மக்கள் அழைக்கணும். ஊரு மக்கள் கூடி நிற்கும் கூட்டத்தில் சொல்லுகின்ற வரமது பூவிருக்க பெஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்கு பழுத்த கனிகள் மட்டும் இறக்க வேணும் என்று சொல்லி வாக்களித்து வாருமை. அன்பார்ந்தவர் வெள்ளை யானையிலே உட்கார்ந்து கொண்டு ஐயா பூலோகந்தான் வருவார். வந்ததொரு வள்ளுவர் எங்கலம் அரசு தட்டி ஊரே மக்களை ஒன்னாக திரட்டுவார். திரட்டி நிற்கும் மக்களுக்கு தெய்வ திருவள்ளுவர் வாக்கு வரம் கொடுக்கார்.
பழம் இருக்க பழுத்த கனிகள் மட்டும் பழுத்த இறக்க என்று சொல்வார். மக்களுக்கு இறப்பு இருக்கப்படாது, கூடாது, இடைவெளி ஜாவு இருக்கப்படாது, இருக்கக்கூடாது என்று தெய்வத்திரு வள்ளுவரானவர் ஐயோ இந்த புலகத்து மக்களை காப்பாற்றக்காக பகவான் சொன்ன வர என்னது? என்ன சொல்லிவிட்டார் பகவான்? பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காய் இருக்கணும், பழம் இருக்கணும், பழுத்த கனி மட்டும்தான் இறக்கணும். பழுத்த கனிதான் இறக்கணும். இறக்கணும் ஐயோ. பழுத்த கனினா நமக்கு வயசு எப்ப தெரியுமா? எத்தனை வயசு? 100க்கு மேல உள்ளவன். 110க்கு மேல உள்ளவன் தான் அந்த காலத்து இறப்பு. இறப்பு உண்டு. அந்த காலத்துல இறப்புன்னா என்ன? மதமதக்கான் தாலியா. ஆமா, பெரிய குதிலு. இப்பமெல்லாம் சுடுகாடு இடுகாடு வந்திருக்கு. அந்த காலத்துல மதமதக்கான் தாலியில தான் 100 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஆவி பிரிஞ்சு கண்ணுமொழி பிதுங்குமா. அந்த கண்மொழி புதுங்கையில உயிர் போயிடுது. இவங்களை நல்லடக்கம் பண்ணணும் என்று இந்த மானிட மக்கள் 1 வயசுக்கு மேல உள்ளவங்களை மதமதக்கான் தாலியில தூக்கி வச்சு அடக்கம் பண்ணி ஓடக்கரையில கொண்டாந்து பிதைச்சிருக்காங்க. பெரிய ஓடக்கரையில கொண்டாந்து வச்சிருக்கார்கள். அப்பேற்பட்ட காலத்தில் இந்த வள்ளுவர் சொன்ன பிரகாரம் ஆமையா இருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, பழமண்டும் இருக்கணும், இருக்க வேண்டும் என்று தனியெல்லாம் அழிய வேண்டும் என்று வாக்கு சொன்ன தெய்வத்திரு வள்ளுவரே அண்ணமலையடி ஓரமாக வள்ளுவர் வருவாரா, அங்கே மாடு மேய்க்கும் பிள்ளைகளா, படிப்பறிவு இல்லாம அவர்கள் பசுவ மாடு மேய்க்கார, கல்வி அறிவு இல்லாம மேப்பார்களா, வயதான கிழவன் முன்னே அந்த மாடு மேய்க்கும் பாலர்களும் கிழவா தாடியோ நரைச்சிடுத உம்ம தைரியமும் கட்டு போச்ச இது சாப்பிட நாளையில வரலாமா அம்மாள போற நாளையில ஏதாத்தாவே நிர்மலையனையில் வரலாமா கல்லால எரியுவாரா, அங்கல்லறி உரைத்திடுத தெய்வ திருவள்ளுவர்க்கு அண்ண வாக்கு வளருதார, அண்ண பூவுதுர பிஞ்சூதுர, காய் உதுர பழமுதுர, அடனே பழமுது கனிகள் இறக்கணும். தெய்வ திருவள்ளுவரே நல்வாக்கு சொன்ன வேறும் பொல்லாத வாக்குகளை இந்த மக்களுக்கு தூத்திட்டா
போதும் பட்ட போது பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர பழம் உதிர கனி உதிர உதிர எல்லாரும் அடைக்க பிழைக்க இந்த புலகத்தில் உள்ளவங்களும் அழிஞ்சு போங்க போங்க அழிஞ்சு போங்க. நல்வாக்கு முதல்ல மக்களுக்கு என்ன சொல்லி வந்தார்? சொல்லி வந்தாரு, பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்க 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 பழுத்த கனி வயசுக்கு மூத்து 110க்கு மேல ஜாவணும் 100க்கு மேல்தான் இறக்கணும்னு சொன்ன வள்ளுவருக்கு வள்ளுவருக்கு மாடு மேய்க்கும் புள்ளி எல்லாம் கள்ள கொண்டு எரிஞ்சு பாத்தியலா கஞ்ச வந்த வள்ளுவர் வாக்கு உழைச்சாரு. அதுக்கு சொன்ன வாக்குத்தான் ஐயோ இன்னைக்கும் பூலோகத்து மக்களுக்கு நிலையான வாழ்வு இல்ல. கிடையாது தூங்கும் போதே வாங்கும் போச்சே துளி மாறி போனாலும் போச்சு போச்சு. ராத்திரி படுத்து விடியக்கால எந்திக்கிறது யாருக்கும் நிச்சயம் இருக்கா? கிடையாது. இது யார் விட்ட வாக்கு? வள்ளுவர் விட்ட வாக்கு, தெய்வ திருவள்ளுவர் விட்ட வாக்கு. வாக்கு ஐயோ இப்படி மக்கள் எல்லாம் இறந்து கொண்டு இறந்த பிணமானது மையான கரையில மேலும் மேலும் குமிஞ்சு கொண்டு இருக்கு. குமியுது. அப்படி பிணஞ்சமக்க இருந்த பூமாதேவிக்கு என்ன செய்தா? பிணஞ்சமக்க முடியாம உச்சியரிச்சிடுமா உள்ளாங்கல் தீப்பிடிக்க பிணஞ்சமக்க முடியாம பழம்புதா பூமாதேவி பிணங்களெல்லாம் சுடுகாட்டில குமியுதையோ குமிஞ்சிருக்கும் பிணங்களெல்லாம் சமக்க முடியாமல் நின்று அவ மயங்குவாளா பூமாதேவியானவளும் ஏ நிலம் போக வாழுவாள். பூமாதேவி பெண்கொடி நினைஞ்சமக்க முடியாமல் கைலைக்கு ஓடிவாரா. ஓடி வந்த பூமாதேவி கடவுளத்தை வணங்குதா. ஆண்டவரே பகவானே பூமாதேவி வரைக்கும் பூமி வாரம் சமந்து வந்த பூமாதேவி உயிரி சமக்கும் போது உயிரி சமைக்கு மேலே எல்லோ பிணச்சம் அதிகமாகி சுடுகாட்டு கரையில இறந்த பிணம் குமியுதையோ பிணஞ்சமக்க முடியலை என்னால முடியலை. பூமாதேவி பெண்கொடி கிட்ட வணங்கி நின்ன வேளையிலே பகவானவர் சொல்லுவாரா, ஏ அம்மா பூமாதேவிய உயிர் சமையிலிருந்து பிணச்சம கூடுதா? கூடிக்கொண்டிருக்க உனக்கு இறைவா பிணச்சமை எல்லாம் கூடுது ஐயா. ஐயோ எனக்கு பிணச்சமைய மாத்தி தள்ளன்னா சொன்னா நான் பூலோகம் போக நான் பூமி வரைஞ்சமக்க வணங்கும் நின்று அவ வணங்கும் போதே பகவானும் வரங்கோடு அம்மா பூமடே உன்னுடைய பிணச்சமைய பகவானா மாத்தித்தாரே. நான் சிவஸ்வரூபம் மாத்த போறேன், சுடலையாக பிறக்க போறேன், நான் சுடுகாடு காக்க போறேன், மறையவன இருக்கவே மாயாண்டிய பிறக்க போறேன், மாயாண்டியா பகவான் ஐயானும் காக்க போறேன். பூமாதேவிக்கு ஆண்டவன் பகவான் வரம் கொடுத்தோ உலகம் போமா பூமி பரத்த போய் செமையண்டு அந்த பகவான் வரம் கொடுத்த அனுப்பும்போது அப்ப இடம் இருந்த பார்வதியா ஈதனார் இடத்தில்தான் எங்க ஈதரி காக்கால கடவுளா பகவான இங்க சிவதுருவம் மாத்தி எல்லோ இங்க குடலையா பிறந்தையானா
பிறவி வேணும் பார்வதிய காட்ட போதே பகவானும் சொல்லுவாரா சத்திய உமைய வேலை மையான களத்திலதான் மாயான பேச்சியாக நம்ம பேட்டியாக நீ பார்வதியா பறக்கணுமே அவதாரம் சொன்ன போது சத்தியவக கால சுவாமிய பகவான இந்த பிறவிராம எடுக்கும் என்ன படைத்த மனுக்களுக்கு படியளந்து முடிக்கணுமே இங்க மாயாண்டியா பிறக்கணுமே மாயா பேட்டியாக பிறக்கணுமே சத்தியும் ஜீவனமாக கைலாசவாசலில ஒரு ரகசியங்கள் சத்தியசேவன் முடித்த போது நம்ம எடுக்க அவதாரம் ஒரு நாள் 2 நாள் அல்ல ஆகுமா ஒரு மாசமானால் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இந்த அவதாரங்கள் எடுக்கும் முன்னால நாம படைத்த ஜீவம் 84 கோடி ஜீவம் அல்லவா ஐயோ இந்த 84 கோடி ஜீவத்துக்கெல்லாம் படி இழந்து முடிச்சு விட்டு பிறவி ராமத்தை எடுப்போம் என்று சத்தி சொன்ன நேரத்தில் அதை ஆட்டும் என்று சிவபெருமான் சம்மதித்து அந்த படைத்த உயிர்களுக்கு படி இழக்க வேணும் என்று அந்த 4ஆம் வேளையில ஈஸ்வரியால் பார்வதியா நாளித்தனை இழந்த நாளங்கிட்ட கொடுப்பாளா நல்ல தினை இழந்த உடையவனர் கை கொடுத்தா ஆளாக்கி தினை இழந்த அதனை தினை இழந்த ஆளங்கை கொடுப்பாளா போயிருக்கார பகவான் எல்லா உயிருக்கும் இணை இழக்கம்னு உண்மை சொல்லி போனார பகவான் எல்லா ஜீவத்துக்கும் படி இழக்காம வாராரா என்று அவரை பரிசை பண்ணி பார்க்க வேணும் என்று என் பெருமாள் தங்கை ஆதிபராசக்தி அந்த பகவானை சோதிக்கத்தான் பார்வதி நினைக்கும் போது யாரையும் கலைக்காளான தலைமக விசுவரத்தான் சக்தி தங்கோ போடுதா
பெருமா தங்க தீரு கரத்தா காஞ்சரங்கம்பு வேட்டி சதுரத்தான் கடையணுமே அலங்கார செப்பா இந்த அம்மாள் கை கொடுக்கணும் கம்பு வெட்டி கடையுவாரா அலங்கார செப்பாக அவதரித்தார் வித்து வேறுமே அவதரித்த செப்பையும் சத்தி கையில் கொடுப்பார் இதறிய வாங்குவார் செப்பை அவ வாங்கும்போது சித்தெரும்பு கூட்டம் அல்ல முன்னால பட்டினிய போறதான் பெரிய பாக்கா இந்த எறும்புக்கு இறையளந்து இதனால் வாராரா பாத்திரணும் சித்தரும்ப பிடிப்பாளா திமிழுக்குள் அடப்பாளா திருக்காணி போட்டு விட்டு சீனி போட்டு சாவிய எனக்கு தெரியாமல் அவன் மிந்தாணி பட்டில மூணு முடிச்சாக சாவியவோ பகவானு மணியளப்ப முடிச்சு கைக்குள்ள வாரா கண்ணன் தங்கை பெரிய கூப்பிட்டு எம்மாள் எம்பெருமாள் தங்கைய தங்க பார்வதிய இதுவரைக்கும் பகவான் வாரம்னு சொன்னா பாத பூஜை நடத்தி பகவான் பாத பூஜை நடத்தாமல் நீட்டினாக்கால் மடக்காம வெறித்ததல முடியாமல் கவலையில இருக்கும் ஆயம் என்ன விவரம் என்ன என்று ஐயா சுவாமிய பகவான நீங்க இதனால இதுவரைக்கும் எங்க நீங்க எங்க என்று பார்வதியா கேட்கும் போதே பகவானும் சொல்லுவாராம் உமையவளே தந்தபடிய கொண்டு அவரிகட மக்களுக்கு நான் பணியளந்து வாரேன் மக்களுக்கு பணியளந்து வாரேன் பகவானும் சொன்னவாதே அவனி மக்களுக்கெல்லாம் அளக்க போன பார்வதி எல்லா ஜீவத்துக்கு இறையளந்தியலா அளக்காம வந்தியலா என்று கேட்க அப்ப பகவான் ஜத்திக்கு சொல்லுகிறார் யானை முதல் எறும்பு வர மானிட மனுக்களுக்கு மற்றும் உள்ள ஜீவத்துக்கல்ல படி அளந்து வாரேனே கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் தாயார் கற்பத்தில் இருக்கும் ஜிஜுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கல்ல படி அளந்து வாரேனம்மா எறும்பு ஈசலுக்கு முதற்கொண்டு இறையளந்து வாரேனே பார்வதி அளக்கும்படி எந்த உயிருக்கும் தப்பாது தவறாதம்மா என்று பகவான் அவர் சொன்ன போதே பகவான் சொல்ல நம்பாமல் பார்வதியாக பாடம்
கண்ணால் பார் என்று எங்க கடவுள் அவர் சொன்ன எங்க கண்ணனோட தங்காத இருக்காணி ஜாவி அவன் மிந்தி விட்டு வளப்பா அது செப்ப எந்திரப்பா செப்பதான் திறக்கும் போது அன்பார்ந்த பக்தர்களுக்கு நமச்சிவாயபுரத்து சுடலை நியமித மாலை கொண்டலை ஊக்காட்டி சுடலை இப்படி எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆமா பேர் வாங்கியிருக்கார். பேர் வாங்கி இந்த நமச்சிவாயபுரத்திலே வந்து ஆமா இருக்கார் எங்க பகவான் மகன் எங்க செல்ல பிள்ளை ராஜாதிராஜ ராஜமன்ன ஹைகோர்ட் ராஜா ஆமையா எங்க ஆண்டவன் சுடலை அவருக்கு நியமித மாலை கொண்டு வந்த பக்தர்கள் அல்ல ஆமையோ இவரு சொன்ன வாக்கு தப்பமா இவரு கேட்ட வரம் கொடுப்பா அந்த பிள்ளைதான் இல்லையா எங்க நமச்சிவாயபுரம் சுடல பிள்ளை இல்ல தாய்க்கு பிள்ளை கனி கொடுப்பா ஏ மகளை இல்ல தாய்க்கு எங்க நமச்சிவாயபுரம் மாயா மலள கனி கொடுப்பா கேட்க வரங்கள் எல்லாம் என் நமச்சிவாயபுரத்து சுடலதான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். ஆயிரத்தெட்டு சொருவக்காரன் அடங்காத மாயா கோலக்காரன் சாலக்காரன் பொல்லாத சுடலதான் அவரை நினைச்சு நீங்க வணங்கி நின்னா வணங்கி நீங்க நெப்பியானா உங்களுக்கு கேட்ட வர அளிப்பா. கேட்ட வரம் தருவார். அந்த சித்தரும்பு கூட்டமெல்லாம் கரிச்சி கவி சுழ வருகுதையா அது உங்க மட்டும் ஒண்ணு இருக்கு உங்க முடியாம கக்கி இருக்கு திங்க மட்டும் தின்னு இருக்கு திங்க முடியாமலும் கக்கி இருக்கு பார்வதி பாக்கால கைய நெருப்பாள கடவுள வணங்குவாளா பகவானுக்கு தப்பு பண்ணிட்டேனே தவறு பண்ணிட்டேனே சுவாமி இருந்தாலும் மாயம் இல்ல அறக்குள்ள இருந்தாலும் அருணறிய மாயம் இல்ல பார்வதிய செய்த குற்றம் நீங்க பொறுக்கணுமே செய்த குற்றம் நீங்க பொறுக்கணுமே
அறியாம தெரியாம தவறு செய்தேன். பண்ணிட்டேன், தவறு செஞ்சுட்டேயா. இந்த தவறுகளை எல்லாம் தீர்க்கணுமானா ஏ கடவுளே பகவானே, பகவானே நம்ம அண்ணன் பாவம் போக்கணுமே, போக்கணுமே, அண்ணன் பாவத்தையும் தீர்க்கணுமே, தேக்கணுமே, தீர்க்கணுமே, தேக்கணுமே. ஒரு மதள வரும் எனக்கு வேணும், தேக்கணுமே, எனக்கு வேணும். நான் கடவுளுக்கு பாவம் செஞ்சேன், பாவம் செஞ்சேன், கடவுள் பாவங்களை தீர்க்கணுமே, தேக்கணுமே, தீர்க்கணுமே. தேக்கணுமே. ஒரு கை குழந்தை எனக்கு வேணும், தேக்கணுமே, எனக்கு வேணும். நான் பூமனுக்கு பாவம் செஞ்சேன், பாவம் செய்தேன், பாவங்களை நானும் தீர்க்கணுமே, தேக்கணுமே, ஏ பகவானே பகவானே ஒரு பிள்ளை வரும் எனக்கு வேணும், தேக்கணுமே, ஆதிபராஜத்தி ஆண்டவனை வணங்கி 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 நின்றோம். இறைவா பகவானே, இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எந்த பாவமும் செய்யலிய செய்யலிய சுவாமி, இன்னைக்கு சித்தெரும்பை அடைத்தேன், அடைச்சு விட்டேன். அது செப்புக்குள்ள இருந்து தினை அரிசி கவி வந்துடுத, வந்துடுது சுவாமி. அதனால பகவானே நான் பரிசை செஞ்சு பார்த்தேன். நான் பார்த்தேனே சுவாமி. நீங்க அளந்தபடி எந்த உயிருக்கும் தப்பல, இல்ல தவறு இல்ல. 14 உலகம், வானலோகம், வருணலோகம், ஆமா, இந்திரலோகம், சந்திரலோகம், யமலோகம், தபலோகம், ஜத்திலோகம், பூலோகம், போலவுமாக இப்பேற்பட்ட உலகத்துக்கு படி இழந்து வந்த பகவானுக்கு நான் அதிக பாவத்தை செஞ்சு விட்டேன், ரொம்ப தவறா செய்து விட்டேன். அதனால் மன்னன் பாவத்தை போக்கதற்கு மகள வரும் எனக்கு வேணும், எனக்கு வேணும். பராசக்தியவா கேட்கும் போதே கேட்கும் போதே கேட்கும் போதே கேட்கும் போதே எங்க பகவானும் சொல்லுவார்.